அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்ப்போம். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 30/7/2024 குரோதி வருடம் ஆடி மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு திதி பார்த்தீங்கன்னா தசமி திதி மாலை 4:45 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு ஏகாதசி திதி இருக்குது. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலையில் கிருத்திகை நட்சத்திரம் 10:23 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு ரோகிணி நட்சத்திரம் இருக்குது. யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகம் பகல் 10:20 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு அமிர்த யோகம் இருக்குது. இன்றைக்கி முருக வழிபாடு நல்லது. ஆடி கிருத்திகை ரொம்ப விசேஷமான கிருத்திகையாக இருக்குது. கொஞ்சம் எல்லோரும் முருக வழிபாடு பண்ணுறது நல்ல பலனை தரும். இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 5:54க்கும் சூரியன் மறைவு மாலை 6:36க்கும் இருக்குது. நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 7:45 முதல் 8:45 வரை இருக்குது. மாலை 4:45 முதல் 5:45 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலை 10:45 முதல் 11:45 வரை இருக்குது. மாலை 7:30 முதல் 8:30 வரை இருக்குது. இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா பகல் 3 மணிலேருந்து 4:30 வரை. இந்த நேரத்தில் துர்க்கைக்கும் விளக்கு போடுறது இன்றைக்கி நல்ல பலனை தரும். யமகண்டம் பார்த்திங்கன்னா காலையில் 9 மணி முதல் 10:30 வரை இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா 12 மணி முதல் 1:30 வரை இருக்குது. இன்றைக்கி கார்த்திகை நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு, சமையல் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு, சூளைக்கு தீயிடுறதுக்கு, கடன் கொடுக்கறதுக்கு, சுரங்கம் வெட்ட ஏற்ற நாளாக இருக்குது. சில நல்ல காரியங்களும் இருக்குது. ஆடி மாதங்கிறனால இதோட போதும், வேறு பெருசாக எதுவும் செய்ய வேண்டாம். இப்போ தசமி திதியில் பொதுவாகவே நல்ல காரியங்கள் செய்கிறது வாய்ப்புகள். திருமணம், காது குத்து, சடங்கு சுட்டுதல், பயணம், புதுமனை புகுதல், அதே மாதிரி தண்ணீர் தொடர்பான வேலைகளை செய்கிறது, உயர் பொறுப்பில் இருக்கிறவங்கள போய் பார்க்குறது, வீடு தொடர்பான நல்லவற்றை செய்கிறதுக்கு உகந்த திதி தான் தசமி திதி. இன்றைக்கி சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா சித்திரை 4ஆம் பாதத்துக்கும் சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதத்துக்கும் இருக்குது. பொறுமையாக இந்த துலாம் ராசிக்காரங்க கவனமாக போகிறது நல்லது. இப்போ ஒற்றை வாட்சி ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு நன்மை, ரிஷப ராசிக்கு ஆதாயம், மிதுன ராசிக்கு பந்தயம், கடக ராசிக்கு புகழ்ச்சி, சிம்ம ராசிக்கு வரவு, கன்னி ராசிக்கு தாமதம், துலாம் ராசிக்கு முயற்சி, விருச்சிக ராசிக்கு ஜெயம், தனுசு ராசிக்கு ஆதரவு, மகர ராசிக்கு பரிசு, கும்ப ராசிக்கு நிம்மதி, மீன ராசிக்கு உயர்வு. ஆக மொத்தம் இது சுமாரான நாளாக எல்லா ராசிக்கும் இருக்குது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களோட பொருளாதார நிலை சுமாராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்குது. பெரியவங்களோட அறிவுரைகளை வச்சுக்கிட்டு தொழிலில் வளர்ச்சி செய்கிறது நல்லது. கூட வேலை செய்கிறவங்கள இன்றைக்கி அனுசரித்து போக வேண்டியது அவசியமாக இருக்கும். அப்போ தான் அவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கடன்கள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி ஒரு சில தியாகங்களை விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி உங்களோட திட்டமிடல் ரொம்பவும் திறமையாக இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் உங்களோட முயற்சிகளில் வெற்றி அடைய முடியும். ஆன்மீக சம்பந்தமான பயணங்கள் இன்றைக்கி உங்களுக்கு மனசுக்கு ஆறுதலை தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலையில் கொஞ்சம் அமைதி இல்லாத சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது. பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது. வேலை சும்மா அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. உங்களோட வேலைகளை இன்றைக்கி திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 பேரும் உங்களோட கோபத்தையும் தாபத்தையும் காட்டுக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அன்பை பாசமாக இன்றைக்கி நடந்துக்க வேண்டியது நல்லது. நட்பாக இன்றைக்கி அவங்கள அணுக வேண்டியது இன்றைக்கி நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் உறுதி இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. எப்போ வரும் எப்போ போகும்னு தெரியல. அதே மாதிரி செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வருத்தம் ஏற்படுற மாதிரி இருக்குது. கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு தொண்டவலி வாய்ப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குளுமையான உணவு வகைகளை சாப்பிட்றத தவிர்க்கிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும். ஆக மொத்தம் மேஷ ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. பார்த்து பொறுமையாக நிதானமாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது. எதுக்கும் அதிக அலட்டிக்க வேண்டாம்.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. இன்றைக்கி குடும்பத்தில் பசங்க வழியில் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. தொழில் வளர்ச்சிக்காக ஒரு சிலருக்கு அரசு வழி உதவிகள் கிடைக்கும். அதே மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உறவினர்கள் இன்றைக்கி அனுகூலமாக இருந்தாலும் சில குழப்பங்கள் இருக்க தான் செய்யுது. பெரிய மனிதர்களோட அறிமுகம் மகிழ்ச்சியை தர மாதிரி இருக்கும். இன்றைக்கி நாளில் பார்த்திங்கன்னா உங்களை பொறுத்தளவுக்கு அவநம்பிக்கை உணர்வுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களையே வளர்ச்சியை தடைப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அடுத்தவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேச வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்களோட வார்த்தைகளை தப்பாக போச்சுன்னா பிரச்சனைகள் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. தியானம் மேற்கொள்வது இன்றைக்கி உங்களுக்கு நல்லதாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை அந்த மாதிரி சொல்லிக்கிற மாதிரி வேலை செய்கிற இடம் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாகவும் சூழ்நிலை சரியில்லாத மாதிரியும் இருக்குது. கொஞ்சம் கவனமாக உங்களோட வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனசில் ஏற்படுற மாறுபடும் கருத்துக்களை துணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது. அதனால் உறவு பாதிக்கிற மாதிரி இருக்கும். உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களில் இன்றைக்கி லேசாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா எந்த ஒரு பெரிய பாதிப்பு இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். தேவையில்லாத செலவுகள் அதிகமான கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. செலவை கட்டுப்படுத்த வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் முதுகுவலி ஏற்படும். இன்றைக்கி கடவுளை வழிபாடு செய்கிறதும் அதே மாதிரி ஓய்வு எடுக்கிறதும் சிறந்த பலனை தரும். ஆக மொத்தம் ரிஷபராசி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தான். சுமாராக இந்த நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. எதுக்கும் பெருசாக அளவில் படப்படக்க வேண்டாம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி குடும்பத்தில் தேவையில்லாத கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மறையிற மாதிரி இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்பு ஏற்படும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு அதே மாதிரி ஒரு சில முக்கியமான நிகழ்ச்சி நடக்கிறதுக்கும் இன்றைக்கி உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைக்கி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாளை கொண்டு போக முடியும். நண்பர்கள் வழியில் இன்றைக்கி நல்ல ஒரு அனுகூல பலன் கட்டும். இன்றைக்கி புதிய தொடர்புகள் அதாவது புதிய நண்பர்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சமூக கூட்டங்களில் கலந்துக்கிறதுக்கு இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியை தர மாதிரி இருக்கும். சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை சூழல் காரணமாக உங்களோட செயல்பாட்டில் தாமதம் இருந்தாலும் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு ஒழுங்கமைச்சு செஞ்சு முடிச்சிருவீங்க. வெற்றிக்கு வகுக்கிற நாளாக தான் இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோபத்தில் ஈஸியாக கோவப்படுற மாதிரி இருக்குது. அது உங்கள் துணைக்கிட்ட காட்டாமல் சந்தோஷமாக உங்கள் துணை கூட இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். குறிப்பாக வெளியில் போனீங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணப்பழக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பார்த்து கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுலனாலும் பரவாயில்ல, விரயம் பண்ணாமல் இன்றைக்கி பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. அடுத்தது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது. கவனமாக பார்த்துக்க வேண்டியது நல்லது. ஒரு சிலருக்கு பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது. ஆக மொத்தம் மிதுன ராசி கொஞ்சம் பதட்டத்தோடைய கூடிய நாளாக தான் இருக்குது. பொறுமையாக இந்த நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது. பார்த்து நிதானமாக கொண்டு போங்க. எதுக்கும் பெருசாக வருத்தப்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. சந்தோஷமான நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் போதும், அதிகமான பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெருங்கிய நண்பர்கள் தெரிஞ்சவங்க உதவியாக இருப்பாங்க. பணப்பிரச்சனைகள் குறையக்கூடிய நாளாக இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவும் பாராட்டும் நல்லாவே இருக்குது. இன்றைக்கி உங்களோட வேலைகளில் சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேகமாக முடிவெடுத்து சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்குது. பயணங்களால் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலை இடத்துல திறமையாக பணியாற்றக்கூடிய நாளாக இருக்கும்.
உங்களோட செயல்பாட்டிற்கு பாராட்டுக்களும் அங்கீகாரமும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஊக்கத்தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமாக உங்கள் வேலையை இன்றைக்கி செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட வெளிப்படையான பேச்சு, அதே மாதிரி மகிழ்ச்சியான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. 2 பேரும் ஒருங்கிணைஞ்சு இன்றைக்கி மகிழ்வாக இருக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. சந்தோஷமாக நாளை கொண்டு போகிறதுக்கு வாழ்த்துக்கள். வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா இன்னமும் சந்தோஷமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது. சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சில ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக இன்றைக்கி பணத்தை செலவு செய்கிறனால மனசுக்கு திருப்தி தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம். உங்களோட மனதைரியம் உங்களோட ஆரோக்கியத்தை நல்லாவே வச்சுருக்கோம். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக மொத்தம் கடகராசிக்கு இன்றைக்கி ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்குது. விட்டு கொடுத்து சந்தோஷமாக நாளை குடும்பத்துக்குள்ளேயும் எல்லாருக்கிட்டேயும் சந்தோஷமாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி ஒரு சிலருக்கு திடீர் எதிர்பாராத பணவரவு இருக்குது. வீட்டில் பெரியவங்களோட நல்ல மதிப்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வெளியூர் பயணங்களால் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இது வரைக்கும் வராத பழைய பாக்கிகள் கைக்கு வந்து சேரக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு துடிப்பான நாளாக இருக்கும். இன்றைக்கி சந்தோஷமான மனநிலையில் இருப்பீங்க. உங்ககிட்ட தலைமை பொறுப்புக்கான தகுதி இருக்கிறதுனால உங்களோட வேலை செய்கிற இடத்துல தகுதி உயரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகரமாக ஜாலியாக அனுபவிக்கத்தக்க வகையில் தான் இருக்குது. சொன்ன நேரத்துக்கு உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுக்கும் உங்களோட தன்னம்பிக்கை உதவியாக இருக்கும். வாழ்க்கையில் எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்திற்கு இந்த நாள் உங்கள் வேலையில் அதிகப்படியாக பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துணை கூட மகிழ்ச்சியாக பேசக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. உங்கள் துணையை மகிழ்விக்கிற அளவுக்கு அப்புறம் அவங்கள திருப்திப்படுத்துகிற அளவுக்கு உங்களோட அணுகுமுறை இன்றைக்கி நல்லாவே இருக்கும். இன்றைக்கி துணை கூட நல்ல ஒரு அன்பையும் நல்லிணக்கத்தையும் பிணைப்பையும் அதிக அளவுப்படுத்துறதுக்கு உண்டான நாளாக இருக்குது. சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிகமாகவே கையில் பணம் இருக்கிற மாதிரி இருக்குது. திருப்தி இருக்கிற மாதிரி இருக்கும். அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிக பணம் இருக்குதுன்னு செலவு பண்ணிடாமல் அதிக அளவில் சேமிச்சிங்கன்னா எதிர்காலத்துக்கு உண்டான நல்ல பலன் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நல்ல ஆரோக்கியம் இருக்குது. உங்கள்கிட்ட மகிழ்ச்சியான மனப்பான்மை உங்களோட ஆரோக்கியத்தை தெளிவாக வச்சுருக்கோம். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாமல் கொண்டு போகிறது நல்லது. ஆக மொத்தம் சிம்மராசிக்கு இன்றைக்கி சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்குது. எல்லா காரியமும் சாதகமாக இருக்குது. எல்லாமே ஈஸியாக கொண்டு போகிறதுக்கு உண்டான நாளாக தான் இருக்குது. வாழ்த்துக்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா கன்னிராசி. இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது. திருமண சுபகாரிய முயற்சிகளில் தாமதம் ஏற்படும். நண்பர்கள் சந்திப்பு ஓரளவுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை தரும். வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து போனீங்கன்னா லாபம் அடைய முடியும். பெரிய மனிதர்களோட ஆதரவும் ஒத்துழைப்பும் இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி உங்களோட செயல்களில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படாமல் நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம். உங்களோட வேலைகளில் செயல்களில் வெற்றி பெற திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம். இன்றைக்கி முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாள் கிடையாது. கவனமாக பார்த்து கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதிகமான வேலைப்பளு இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது. வேலையில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. தவறு செஞ்சுட்டு அப்புறம் திருத்த முடியாமல் போகாமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணை கூட இன்றைக்கி நட்பாக பகிர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கும். உறவில் நல்லிணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு அது முடிஞ்ச அளவுக்கு அவங்கள விட்டு கொடுத்து போகிறது, அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும். எந்த விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்காமல் கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பணப்பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது. அதிகரிக்கிற பொறுப்புகளால் ஏற்படுற செலவினங்களால் அதை கடினமாக கையாள வேண்டியதாக இருக்குது. பார்த்து நிதானமாக பணத்தை கையாளுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இருக்கிற மன அழுத்தம் காரணமாக முதுகுவலி, உடல் வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெய்வ வழிபாடு கொஞ்சம் ஓய்வு கொஞ்சம் ஆறுதலை தரும்.
ஆக மொத்தம் கன்னி ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தான். அது உறவாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி உங்களுக்கு காலையிலேருந்து ஒரு சில செயல்களில் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. தேவையில்லாத செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது. வெளியிடங்களில் வீண் வாக்குவாதம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி பணம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கே ஒரு நாள் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு மனசில் எழுற கேள்விகளுக்கு பதில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி குழப்பமான மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மனசை ஒருநிலைப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பொறுமையான அணுகுமுறை வேலையில் செய்ய வேண்டியதாக இருக்கும். அவசரப்படாதீங்க, எந்த ஒரு காரியத்திலையும் பதட்டப்படாதீங்க. கூட வேலை செய்கிறவங்களால சின்ன சின்ன தொந்தரவு இருந்தாலும் அதை பெருசாக்க வேண்டாம். விட்டு கொடுத்து போகிறதோ இல்லைனா தட்டி கொடுத்து வேலை வாங்குறதோ நல்லது. திட்டமிட்டு உங்களோட வேலைகளை இன்றைக்கி செஞ்சு முடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா பேசும்போது கம்யூனிகேஷனில் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது. தவறான புரிதல் ஏற்படுற மாதிரி இருக்குது. அவங்களோட கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அவங்க சொல்கிறது ஒரு விதமாகவும் நீங்கள் சொல்கிறது ஒரு விதமாகவும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. பார்த்து கவனமாக பிரச்சனையை பேசி தீர்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு அதிக செலவுகள் ஆகிற மாதிரி இருக்குது. அதுக்காக கடன் வாங்குற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மன அழுத்தம் காரணமாக கால்களில் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது. தியானம் செய்கிறது நல்ல பலனை தரும். ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. பார்த்து செய்யக்கூடிய காரியங்களில் உங்களோட மன அழுத்தத்தை எதுலேயும் காட்டாதீங்க. பதட்டத்தையும் காட்ட வேண்டாம். அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலோடு செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்கும். அதில் வெற்றியும் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வேலையில் உழைப்புக்கேற்ற ஊதிய உயர்வு கிட்டும். அதே மாதிரி கூட பிறந்தவங்க ஒற்றுமை நல்லாவே இருக்குது. வியாபாரத்தில் லாபம் இருக்கும். உறவினர்கள் வழியில் சுப செய்திகள் கிடைக்கப்பெறும். இன்றைக்கி உங்களுக்கு பல புதிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நாளை அனுகூலமாக்கி கொள்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கள் மனசில் பல எண்ணங்கள் உருவாகும். அதன் மூலம் உங்களோட தனித்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. அதுக்குரிய பாராட்டும் பேரும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்களோட திட்டமிட்டு செயல்படும் விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு கவர்ற மாதிரி இருக்கும். அதனால் பெருமைப்படக்கூடிய ஒரு நாளாக தான் உங்களுக்கு இன்றைக்கி அமையும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வாக்குவாதம் இல்லாமல் இனிமையாக கொண்டு போகிற நாளாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட ஏதாவது வாக்குவாதம் ஏற்படுற மாதிரி இருந்தால் விட்டு கொடுத்துட்டு போனீங்கன்னா அது பெரிய விஷயம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியில் ஒன்றா போனீங்கன்னா நாளை ஜாலியாக கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அமையும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்களோட கடின உழைப்புக்கு இன்றைக்கி கூடுதல் பண வரவும் சலுகைகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவில் சேமிக்கிறது எதிர்காலத்துக்கு உண்டான பலனை தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆரோக்கியத்தில் சந்தோஷமாக தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு ஒரு இனிமையான நாளாக இருக்குது. இந்த நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு உண்டான திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. தேவையில்லாத நாளை வீணாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. அது எல்லா விஷயத்திலும் இன்றைக்கி சாதகமான பலன் இருக்கிறதுனால சாதகமாக கொண்டு போகிறது சாதகமான எதிர்காலத்துக்கு உண்டான பலனாய் அமையும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைக்கி தொடங்குகிற புதிய முயற்சிகளில் அனைத்தையும் கொஞ்சம் வெற்றியை பெறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துக்கும் ஈஸியாக செஞ்சு முடிக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்குது. வேலை விஷயமாக ஒரு சிலருக்கு பயணம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்பட்டாலும் செலவுகள் அதிகமாக இருக்குது. புதிய பொருட்கள் வாங்குறன்ற பேரில் சேமிக்கிற அளவுக்கு இன்றைக்கி வருமானம் இருந்தாலும் விரயம் பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி உங்களோட வேலைகளை செயல்களை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா அது மூலிமா வெற்றி காண முடியும். இன்றைக்கி எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்க வேண்டாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு,
உங்களோட ஆர்வத்தை அதிகரித்து உங்களோட வேலைகளை சுறுசுறுப்பாக செய்ய வேண்டிய நாளாக தான் இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு உண்டான வேலை மாற்றத்துக்கு உண்டான எதிர்பார்ப்பு அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அது நல்லுறவை பாதிக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது ரொம்பவும் நல்லது. அமைதியாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சிக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு குறைவாக தான் இருக்குது. கூடுதலான தேவையில்லாத செலவினங்களை சமாளிக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கவலை ஏற்படுத்தும். முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துனீங்கன்னா அட்லீஸ்ட் கடன் வாங்காமையாவது பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு குழந்தைங்களோட ஆரோக்கியத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு கவலை தரும், இருந்தாலும் செய்ய வேண்டிய கட்டாயம். ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. பொறுமையாக இந்த நாளை கொண்டு போகிறது ஓரளவுக்கு நல்லதாக இருக்கும். பெரிய பலன்கள் கெடுபலன்கள் இல்லைனாலும் அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி உங்களுக்கு எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமை நிலை கொஞ்சம் தக்க வச்சுக்கிறதுக்கு பேச்சில் நிதானம் தேவைப்படுது. அதே மாதிரி தொழில் விஷயமாக எடுக்கிற முயற்சிகளில் சிந்தித்து செயல்பட வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது. வேலையாட்கள் கொஞ்சம் பொறுப்போடு நடந்துக்குவாங்க. இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்கிற எல்லா செயல்கள்லேயும் நடைமுறை கொஞ்சம் பயன்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. ப்ராக்டிக்கலாக யோசித்து எந்த ஒரு காரியத்தையும் முடிவெடுக்கிறது நல்லது. நீங்களே உங்களை உற்சாகப்படுத்திக்க வேண்டிய அவசியமாக இருக்கும். அப்போ தான் உங்கள்கிட்ட இருக்கிற சோர்வை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு சுறுசுறுப்பாக உங்களோட வேலைகளை நம்பிக்கையோடு செய்ய முடியும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பளு அதிகமாக இருக்குது. அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீல் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. உங்களால் திறமையாக வேலை செய்ய முடியாமல் போகுது. முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ண வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் விஷயங்களை எல்லாத்தையும் சீரியஸாக எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஜாலியாக எடுத்துகிட்டு போங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு டென்ஷன் ஆகாமல் குழப்பமான மனநிலையை வீட்டில் காட்டாமல் கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது, இருந்தாலும் செலவுகளும் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம். தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்தினாலே போதும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சரியான நேரத்தில் உணவு சாப்பிட்றது நல்லது. செரிமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது, கவனம். ஆக மொத்தம் மகர ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் நடுநிலையான நாள் தான். பொறுமையாக இந்த நாளை கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாமல் கோவப்படாமல் ஒரு கவனமாக கொண்டு போக வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி பசங்களால் மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது. உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம். அதே மாதிரி எந்த காரியத்தையும் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா வெற்றி கிடைக்கும். தெய்வ வழிபாடு உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பலனை தரும். இன்றைக்கி கொஞ்சம் வேலைகளை தள்ளி போடுற மாதிரி இருக்குது. இது உங்களுக்கு சாதகமாக கிடையாது. அதை பார்த்து செய்ய வேண்டியது நல்லது. எந்த காரணத்துக்காகவும் பெரிய எதிர்பார்ப்புகளை வச்சு வேலைகளை செய்யாதீங்க. கேஷுவலாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் காண நம்பிக்கையோடு வேலை செய்ய வேண்டியது அவசியம். அப்போ தான் அதுக்குண்டான சாதகமான பலன் கிடைக்கும். உங்களோட செயல்திறன் மேலே உங்களுக்கு அதிருப்தி ஏற்படாமல் கொஞ்சம் உங்கள் மேலேயே நீங்களே நம்பிக்கையை வச்சு நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கோ இல்லைனா வெளியிடங்களுக்கோ துணையை கூட்டு போகிறது மனசுக்கு சந்தோஷத்தை தரும். அதே மாதிரி கொஞ்சம் சந்தோஷமாக இந்த நாளை கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. வெளியில் இருக்கிற குழப்பத்தை வீட்டில் காட்டாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. பணத்தை கவனமாக கையாள வேண்டியது, அதே மாதிரி சேமிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது. சாப்பாட்டு விஷயம் மட்டும் கவனம். செரிமானம் சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் கும்பராசிக்கும் இன்றைக்கி ஒரு நடுநிலையான நாளாக தான் இருக்குது.
இன்றைக்கி நாளை அமைதியாக கொண்டு போகிறதுக்கு என்ன முடியுமோ நல்லது. முடிஞ்ச அளவுக்கு தொணக்கூட இன்றைக்கி உங்களோட நேரத்தை செலவு பண்ணிங்கன்னா ஒரு மனசுக்கு சந்தோஷமும் திருப்தியும் ஏற்படும். அடுத்தது கடைசி ராசின்னா மீன ராசி. இன்றைக்கி உங்கள் வீட்லேயும் சரி வெளிலேயும் சரி சுற்றி மனமகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் இருக்கிற மாதிரி இருக்குது. சிலருக்கு வேலையில் பதவி உயர்வுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பணவரவு நல்லாவே இருக்கும். சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் குறையறதுக்கும் இன்றைக்கி பொறுமையாக உங்களோட வாழ்க்கையில் செய்ய வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி சாதாரணமான அணுகுமுறையே போதும். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் அமையும். ஆன்மீக காரியங்களில் நேரத்தை செலவழிக்கிறதுனால உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சி கிடைக்கும். இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். எதிர்காலத்துக்கு உண்டான வேலைகளுக்கான முயற்சிகளை இன்றைக்கி செய்கிறது நல்லது. உங்களோட வேலைகளையும் சரியாக திட்டமிட்டு செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா பேசி பழகி நட்போடு இருக்க வேண்டிய, அதே மாதிரி 2 பேரும் ஜாலியாக வெளியில் போயிட்டு ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா சந்தோஷமான நாளாக இன்றைக்கி போகும். பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்றைக்கி நாள் உங்களுக்கு இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி தான் இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது. செலவுகளும் கட்டுக்குள்ளே அடங்கி தான் இருக்குது. சரியான முறையில் பயனுள்ள வகையில் செலவு செய்கிறனால அது உங்களுக்கு சந்தோஷத்தை தான் தரும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதிக அளவில் சேமிக்கிறது நல்லது. பண ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக மொத்தம் மீன ராசிக்கு இன்னும் ஒரு இனிமையான நாளாக தான் இருக்குது. ஜாலியாக இந்த நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சந்தோஷமாக இந்த நாளை கொண்டாடுறது நல்லது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். இப்போது அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடகராசி, சிம்மராசி, விருச்சிக ராசி, மீன ராசிக்கு நல்ல பலன்களும், மேஷம், ரிஷபம், கன்னி, துலாமும் 4 ராசிகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது. பார்த்து அமைதியாக உங்களோட நாளை இந்த ராசிகள் கொண்டு போகிறது நல்லது. சாதகமான பலனை அடையிறதுக்கும் நெகட்டிவாக அதிகம் நடக்காமல் பார்த்துக்கிறதும் நல்லது. ஸோ மறுபடியும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சேனலை தொடர்ந்து பாருங்கள், விரும்பி பாருங்கள், இல்லை ஷேர் பண்ணுங்கள். நிறைய வியூஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ தான் புதுசாக முடிவுகள் சில விஷயங்களை செய்யறதுக்கும் ஆற்றல் இருக்கும், ஆசையும் இருக்கும். நன்றி, வணக்கம்.